வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து மேவிக் மினி 1 அப்புறம் மேவிக் மினி 2 இந்த ரெண்டு ட்ரோனுக்குமே வந்து 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியாவில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது 15 மீட்டருக்கு மேலே ஹைட்டு நம்ம பறக்க முடியாது. நம்ம மேவிக் மினி 1 மேவிக் மினி 2 ரெண்டுமே வந்து அஃபிஷியலாக பறக்க முடியாது. அதாவது இல்லீகலாக வேணால் நம்ம ஃபேக் ஜிபிஎஸ் அப்புறம் ட்ரோன் ஆக் அப்புறம் லிச்சி அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணி பறக்க வைக்கலாம். ஆனால் அஃபிஷியலாக எப்போ வரும் 15 மீட்டர் மேலே பறக்கக்கூடிய அப்டேட் வந்து எப்போ வரும் நம்ம யாருக்குமே தெரியல. அதனால் யோசிச்சிட்டே இருந்தேன் யார்கிட்ட இதை கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார்னா மேவிக் மினி 1 வச்சிருந்தவர் என்ன பண்ணார்னா டிஜேயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கஸ்டமர் கேரில் போயிட்டு கொஞ்சம் பேசி நிறையா ஃபன் பண்ணி வச்சிருந்தாரு. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரோன் வச்சுருக்கவங்க லாகின் பண்ணியிருப்போம், ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அதில் லாகின் பண்ணி கீழே போனீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ராடக்ட் சப்போர்ட் இப்படின்னு கேட்கும். நீங்கள் அதில் வந்து சும்மா எதை வேணுமோ கிளிக் பண்ணலாம். நான் மேவிக்குன்னு போகிறேன், இல்லை ஆன்லைன் சப்போர்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் சப்போர்ட் போங்க, மெயில் போகாதீங்க. நான் மேவிக்குன்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம அதில் போய்ட்டு ஸ்டில் நீட் ஹெல்ப் கான்டாக்ட் ஆன்லைன் சப்போர்ட்னு லாஸ்ட்டில் இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி இப்படி ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னு சொன்னல, அதை பார்க்கலாம். அவர் வந்து அவரோட இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் பண்ண வேணான்னு சொன்னார். அதனால் பார்ப்போம். இதில் பாருங்கள், ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் ஹவு கேன் ஐ ஹெல்ப் அப்படின்னு டிஜேலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் வந்து ஐ பாட் டிஜே மேவிக் மினி வித் 8 months சேவிங்ஸ். ஐ பாட் த ட்ரோன் ஃபார் ஏரியல் ஷாட் பட் நவ் இட்ஸ் ஷோயிங் யூ கேன் ஃப்ளை ஒன்லி அண்டர் 15 மீட்டர். இஸ் இட் ஃபேர் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து 15 மீட்டருக்கு இந்த ட்ரோன் வந்து நான் ஏரியல் ஷாட்டுக்காக வாங்கினேன். 8 மாதம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சு வாங்கினேன். ஆனால் அது வந்து இப்போ 15 மீட்டருக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து ஐ டூ அப்பாலஜைஸ் ஆஸ் பர் செக்கிங் for regulation in India, country flight height is limited up to 15 meter only. அதாவது அவங்க வந்து 15 மீட்டர் மேலே போக முடியாது இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவர் வந்து தென் ஒய் யுவர் கம்பெனி செட் இஃப் இட் கேன் ஃப்ளை ஓவர் 500 மீட்டர் அல்டிடியூட். நீங்கள் உங்கள் கம்பெனி எதுக்கு 500 மீட்டர் மேலே அதை பறக்க முடியும் ஏன் விளம்பரம் பண்ணீங்க, 500 மீட்டர் வரைக்கும் பறக்க முடியும் ஏன் விளம்பரம் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் கேன் பட் டியூ டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் இந்தியா டிஜே மஸ்ட் நீட் டு அபிட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது இந்த ட்ரோனால் பறக்க முடியும், ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸை நாங்கள் வந்து மீற முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ளீஸ் ரிக்வஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் டிஜிசிஏ டு ஃப்ளை ஓவர் 120 மீட்டர். பட் இந்தியன் கவர்மெண்ட் சேஸ் யூ கேன் ஃப்ளை அப் டு 120 மீட்டர் பட் டிஜே ரெஸ்ட்ரிக்ட் அப் டு ஒன்லி 15 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் டிஜேயோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எங்கள் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி 120 மீட்டர் வரைக்கும் பறக்க வைக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து would it be okay if I will forward you to the concerted dedicated team அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் வேறு யாருன்னா தலையில் கவுத்தலான்னு பார்த்தாரு. இப்போ பாருங்கள் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா we have already forwarded all of your information and our team will contact you within 2 business days to get the issue resolved. Please keep eyes on it. Is there anything else I can help you today அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட கோரிக்கையை வந்து நாங்கள் வேறு டீமுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேறு ஏதாவது கேட்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், அதுக்கு இவர் வந்து மை ஸ்மால் ரிக்வஸ்ட் இஸ் ப்ளீஸ் மேக் சம் ஃபிக்ஸ் அபவுட் திஸ் 15 மீட்டர் அல்டிடியூட் இஷ்யூ எல்ஸ் நோ ஒன் வில் பை யுவர் ப்ராடக்ட் ஃபார் 15 மீட்டர் வி ஜஸ்ட் ப்ளே வித் கைட் அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு. செருப்பால் அடிச்ச மாதிரின்னு கிடையாது, ஒரு நியாயமான இவர் சைட்லேயும் நியாயமான கேள்வி. ஏன்னா இவர் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, அவ்வளோ காசு கொடுத்து. என்ன கேட்டிருக்காருன்னா அதுதான் 15 மீட்டர் அந்த இஷ்யூ ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ட்ரோனை வந்து யாருமே இந்தியாவில் வாங்க மாட்டாங்க. அதுக்கு 15 மீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு நான் ஒரு காத்தாடி விட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. காத்தாடி 15 மீட்டரோட அதிகமாகவே போவோம் இவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து திஸ் இஸ் நோட்டட் அண்ட் ஐ வில் ஃபார்வர்ட் இட் டு த டெடிகேட்டட் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் படி அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ நான் கேட்டது பார்த்தீங்கன்னா இது நான் வந்து இதே மாதிரி தான் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் வந்து கேட்டிருக்கேன் ஐ ஹவ் ஒன் டவுட் அபவுட் டிஜே மேவிக் மினி 1 அண்ட் மேவிக் மினி 2 ஹவ் மே ஐ ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க. why Mavic Mini 1 and Mavic Mini 2 is not allowed to fly above 15 meter in India அப்படின்னு சும்மா கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து thank you for bringing this upon us and we are sorry for having these issues. The 15 meter flight limitation phenomenon you had experienced is in fact a government mandated regulation based on local laws in India. The maximum flight altitude of your drone should only be limited to 15 meter range and this is normal. We hope this clarifies your concern with your recent flying experience. Thank you for understanding சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து உங்கள் இந்தியாவில் வந்து 15 மீட்டர் மேலே பறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அது நார்மல் தான், நாங்கள் எதுவும் வந்து மீற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து the specifications you are offering for Mavic Mini 1 and Mini 2 is excellent but what is the use of flying these powerful drones below 15 meter அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். I think we don't need to get drone shots, instead we can hold a selfie stick or climb a tree and hold the camera to take the shots அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த Mavic Mini 1 Mavic Mini 2 இந்த ரெண்டு ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன் 4K 3 கிம்பல் ரேஞ்ச் ஆகட்டும் கிம்பல் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆனால் அது 15 மீட்டருக்குள்ளே பறக்க வச்சு என்ன பயன் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த
15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனே தொடர்ந்ததுன்னா நாங்கள் இந்த ட்ரோன் வாங்கணும் அவசியமே கிடையாது. நாங்கள் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கில் கேமராவை மாட்டி அப்படியே ஹைட்லேருந்து அப்படி பண்ணுவோம், இல்லை ஒரு மரத்தில் ஏறி பண்ணுவோம், இல்லை ஒரு பில்டிங் மேலேருந்து கூட வச்சு எடுத்துக்க போகிறோம், எதுக்கு அந்த இது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல். ஆக்சுவலி திஸ் லிமிடேஷன் இன் கவர்மெண்ட் This limitation is a government regulation in India and DJ is not the one limiting it. As per your local regulations, DJ only follows it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் உங்கள் இந்தியன் கவர்மெண்ட் சொன்னது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. Can DJ influence the Indian government for removing the restriction? India is one of the largest consumers of drone nowadays அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி டிஜே சைட்லேருந்து நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ண முடியாதா, அதாவது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு 50-60 மீட்டரோ ஹைட் ஏற்ற முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி இந்தியாவில் வந்து இப்போ அதிகமான பேர் உங்கள் ட்ரோன்ஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்றதும் சொல்லியிருந்தேன். And we love DJ drones very much. Why DJ is not officially not in India? Can I know the reason? Is there any issues with our government? ஏன் எங்களுக்கு வந்து டிஜேயோட ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன் இந்தியாவில் வந்து நீங்கள் அஃபிஷியலாக இல்லை, ஏதாவது என்ன காரணம் அதுக்கு, இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் எங்கள் இந்தியன் கவர்மெண்ட் கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், வி அப்ரிஷியேட் இட், டிஜே இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு பி அவைலபிள் டு மோர் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை ரொம்ப பாராட்டுறேன், ஏன்னா டிஜே வந்து எங்களோட டெரிட்டரி நாங்கள் விற்கிற கண்ட்ரிஸ் வந்து ரீஜன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து வென் வி கேன் எக்ஸ்பெக்ட் டிஜே ட்ரோன்ஸ் லான்ச்சஸ் இன் இந்தியா அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கேட்டிருக்கேன். எப்போ இந்தியாவில் டிஜேயோட ட்ரோன்ஸ்லாம் லான்ச் ஆகும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆர் ஷுட் டிஜே நீட் மோர் ரிக்வஸ்ட் ஃப்ரம் இந்தியன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லைனா நாங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லணுமா, இந்தியாவில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னால் தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆக்சுவலி டிஜே இஸ் aware that there are a lot of supporters in your region. We understand that you would like to have a DJ store or service center in your location and we appreciate your support. DJ will do their best to make them available to more region. We just need more time to prepare and everything. Thank you very much அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு, அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து டிஜேக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் டிஜே ஸ்டோர் இல்லைனா வந்து சர்வீஸ் சென்டர் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உண்மையிலே அது வந்து நாங்கள் பாராட்டுறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நாங்கள் விற்கிற கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வருவோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து will DJ respond to Indian customers if they receive more positive requests from us? Can we use Litchi to fly above 15 meter? Is this the case in any other country? Is there any 15 meter restriction for nano drones in any other country அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு சொன்னாங்க, பாசிட்டிவான ரிவ்யூஸ் உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி லிச்சி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லை வேறு நாட்டில் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஆஸ் பர் செக்கிங் திஸ் இஸ் இன் இந்தியா ஆஸ் ஆஃப் தி மொமெண்ட் டியூ டு தி லோக்கல் ரெகுலேஷன் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் மட்டும் தான் இந்த மாதிரி ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யர் ரெஸ்பான்ஸ், வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டிஜே ஸ்டோர் இன் இந்தியா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது டிஜே ட்ரோன் வந்து நாங்கள் காத்துட்ருக்கோம், இங்கே கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட், வுட் தேர் பி எனிதிங் எல்ஸ் ஃபார் நவ், வேறு ஏதாவது வேணுமா ஓகே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து எக்ஸப்ட் த 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் வி ஆர் ஹாப்பி வித் யுவர் சர்வீஸ், தேங்க்யூ. அதாவது இந்த 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர்த்து உங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆசம், தேங்க்யூ ஃபார் சூசிங் டிஜே சப்போர்ட், இட் வாஸ் எ ப்ளஷர் ஷேரிங் வித் யூ, வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் இஃப் யூ நீட் ஹெல்ப், ஹேவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிஜமாக தெரியல. இருந்தோம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான், இல்லை ஏதோ ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். இது நிறைய பேர் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. ஆனால் நம்மளோட பங்குக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இல்லை இந்தியாவில் யாரை கேட்குறது நமக்கு சத்தியமாக எனக்கும் ஐடியா கிடையாது. ஏன்னா இவங்களை கேட்டால் நான் இல்லை, அவங்களுக்கு கேட்டு இவங்களுக்கு கேளுன்னு கண்டிப்பாக இப்படி தான் போவோம். இதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் இந்தியாவில் கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் சரி, இந்த டிஜே ட்ரோனை மேனுஃபேக்சர் பண்ணவங்க கிட்டேயாவது ஏதாவது சொல்ல முடியுமா, ஏன்னா அவங்களோட பொருள் நம்ம வாங்கியிருக்கோம், நீங்கள் உங்கள் பவரை யூஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே ஏதாவது பேசி, சும்மா ஒன்றுமே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் 15 வந்து 50 ஆற்றினா கூட பரவாயில்ல, ஒரு குயிக் ஷாட் கூட எடுக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் கேட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஏதாவது கேளுங்க. நான் வந்து சரியாக பேசலை, அதாவது என்ன டைப் பண்ணி என்ன கேட்குறதுன்னு அப்படியே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட என்னென்னமோ கேட்டு வச்சுருந்தேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தோணுச்சுன்னா வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட கேளுங்க. ஆன்லைன் சேட் மூலமாக கேளுங்க, மெயில் மூலமாக வேணாம். மெயிலெலாம் பண்ணிங்கன்னா அது நாள் கணக்கில் ஆகும். நீங்கள் லைவாக அப்பயே சேட் பண்ணி என்ன ஏதுன்ட்டு கேளுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். ஏதோ ஒரு இதனால் நிறைய பேர் கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஓகே இந்தியாவில் ரொம்ப நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு அவங்க ஏதாவது வரத்துக்கு சான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம அவங்களோட ட்ரோன் 5 ரூபா 10 ரூபா கிடையாது, 50,000 60,000 கொடுத்து ட்ரோன் வாங்கியிருக்கோம். அதோட சர்வீஸ் சென்டர் இங்கே ஏதாவது அஃபிஷியலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து சர்வீஸ் வந்து அதிகமான ரேட்டு, இல்லை வாங்குகிற ட்ரோனே வந்து எம்ஆர்பியோட டபுள் மடங்கு போட்டு நம்ம வாங்குகிறோம். அதனால் நிறைய இப்போ ட்ரோன்ஸ் இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆசை வந்திருக்கு, ப்ளஸ் நிறைய பேருக்கு அதுக்கு மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால் கேட்டிருக்கேன்.
அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, சின்ன வேலை தான். ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கூட சேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.